ப்ரோக்கோலி சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரோக்கோலி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குண்டால வந்து கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருங்க. கலர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில. இப்போ ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். இது கூட இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா. இப்போது குழம்பு மிளகாய் தூள் வந்து நாங்கள் தனியாத்தூள் ப்ளஸ் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சிப்போம். ஸோ அதனால் நான் வந்து அதை சேர்த்துட்டேன். தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரோக்கோலியை வந்து சேர்த்துடலாம். இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ப்ரோக்கோலி சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் திக்கானதும் இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு. டேஸ்ட்டு வேறு லெவல். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.